100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுடைய பிறந்த ரகசியம்தான் என்ன? நீங்கள் யார்? எப்படிப்பட்டவர்? உங்களுக்கு பண தட்டுப்பாடு வர காரணம் என்ன? நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது? கோடீஸ்வரராக என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்ன? நீங்கள் செய்யக்கூடாத வழிபாடு என்னென்ன? உங்களுடைய குணநலன்கள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ட்டு இதுவரை உங்களை பற்றியும் உங்களுடைய பிறந்த ரகசியத்தை பற்றியும் யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசிக்காரர்கள் யார்? நீங்கள் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களாகிய நீங்களும், அஸ்தம் மற்றும் சித்திரையில் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களாகிய நீங்களும் தான் கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுறீங்க. கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டே இருப்பீங்க. காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல நடந்து கொள்வாங்க. சில சமயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை எப்பாடுபட்டாவது நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். அந்த அளவிற்கு திறமை உள்ளவர்கள் தான் கன்னிராசியில் பிறந்த நீங்கள். மிக முக்கியமாக எந்த ஒரு காரியங்களை செய்வதற்கு முன்பும் குடும்பத்தில் கலந்து பேசிய பிறகே அந்த காரியத்தில் ஈடுபடுவீங்க. உழைப்பை அதிகம் விரும்புபவர்களாக இருப்பீங்க. பணத்தை அதிக அளவுக்கு நீங்கள் செலவு செய்ய மாட்டீங்க. உங்களுடைய கையில் பணப்புழக்கம் எப்போதும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் வீண் செலவுகள் செய்யக்கூடிய ஆட்களாகவும் இருப்பீர்கள். வருமானத்திற்கு தகுந்தபடி செலவு செய்வீங்க. ஆனால் வீடு, வாகனம் போன்ற வசதிகளை நீங்கள் உங்களுக்கு தானாகவே அமைத்து கொள்வீர்கள். அதிகம் கோபப்படுபவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் எதையுமே மறைக்க மாட்டீங்க. அதிகம் ஞாபக சக்தி உடையவர்களாக இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு மறைக்கவே தெரியாது. இதை சொன்னால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். உண்மையை சில சமயங்களில் சொன்னால் கூட பிரச்சனை வரும். அதையெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. எதையும் மறைக்க மாட்டீங்க. உண்மை என்னவோ அதை உடனுக்குடன் பேசிடுவீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி குணங்களையும் மாற்றிக்கொள்வீங்க. இந்த கன்னிராசியில் பிறந்த நீங்கள் தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற குணங்களையும் கொண்டிருப்பவர்களாக இருப்பீங்க. ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். பயணம் செய்வது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மற்றவர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க. உணவு உண்பது, குறிப்பாக அசைவ உணவு உண்பது உங்களுக்கு அதிகம் பிடிக்கும் அப்படின்ட்டே சொல்லலாம். புதியதாக உடை அணிவதை நீங்கள் அதிகம் விரும்புவீங்க. உங்களுடைய பேச்சில் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. உங்களுடைய பேச்சில் அதிகம் நகைச்சுவை கலந்திருக்கும். எப்பொழுதும் சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதிகம் யாரையும் துன்புறுத்த மாட்டீங்க. யாரும் உங்களை ஏமாற்றுவது கடினம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதாவது உங்களை யாராவது எதையாவது பேசி ஏமாற்றலாம் அப்படின்ட்டு நினச்சாங்கன்னா உடனுக்குடன் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓ, இவர் இப்படி தான் போல் நம்மளை ஏமாற்ற போகிறாரு அப்படின்றது உங்களுக்கு அவர் பேசுகிறதுல வச்சு அனைத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய அதிபதி புதன் அப்படின்றதுனால நீங்கள் அழகாக இருப்பீர்கள். நீங்கள் நடக்கும் பொழுது அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள். நீங்கள் சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பதோடு மட்டுமில்லாமல் அதற்கான முயற்சிகளையும் எடுத்து சுகமான ஒரு வாழ்வை நிச்சயம் வாழ்பவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வீர்கள். ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அதிகம் திட்டமிடுவீங்க. எந்த ஒரு செயலையும் நிதானத்தோடு தான் இருப்பீங்க. நீண்ட ஆயுளை பெற்றவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய தோற்றத்தை வைத்து வயது என்ன அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு அச்சம், கூச்சம் அப்படின்றது மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியே ஆகணும். கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவர்கள் பேசினாதான் பேசுவீங்க. நீங்களாக போய் பேச மாட்டீங்க.
நீங்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் சில சமயங்களில் வல்லவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய திறமை மற்றும் தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினா உங்களுக்கு நீங்களே மகுடம் சூட்டிக் கொள்வீங்க. நீ என்னடா என்னை அங்கீகரிப்பது, நீ என்னடா என்னுடைய திறமையை மதிக்காமல் போவது, எனக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளாரையே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தான் ராஜா அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பீங்க. ஆனால் அது சரிதான். உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்புவீங்க. பணம் சில சமயங்களில் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செய்யவே நீங்கள் அதிகம் விரும்புவீர்கள். நீண்ட நாட்களுக்கு உங்களால் ஒரு தொழிலாளியாக இருக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு இடத்துல நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையை எப்படி செய்கிறது அப்படின்ற மாதிரி கற்றுக்கொண்டு அதன் மூலமாக சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் திறமையும் உங்ககிட்ட ஏராளமாக இருக்கின்றது. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு, அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஒரு ஆக்ரோஷ குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஒரு வேலையை செய்து முடிக்கணும் அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் மறு வேலையே நீங்கள் பார்ப்பீங்க. எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்தி கொள்ளும் அபார ஞாபக சக்தி உங்ககிட்ட இருக்குது. நடுத்தரமான உயரம், இயற்கையான அழகு உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அழகான இடை, அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பும் உங்களுக்கு உரியது அப்படின்ட்டு தான் சொல்லணும். எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் உங்களிடம் நிதானமும் இருக்கும், பொறுமையும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் விவேகமும் இருக்கும். உங்களுக்கு பொதுவாகவே மிக பெரும் அளவில் யோகம் இருக்கின்றது. நீங்கள் மற்றவர்களை பேச வைத்து அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான செயல்கள் இருக்கின்றது, அதாவது எந்த மாதிரியான செயல்களை அவங்க அடுத்து செய்ய போகிறாங்க, எப்படியாப்பட்ட குணத்தை அவங்க கொண்டவங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் உலக விஷயங்களில் விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய ஆளாக இருப்பீர்கள். பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறருடைய மனதை புண்படுத்தாமல் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இருக்கும். குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்திட வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அருமையான குணம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் சுக சௌகரியங்களை ஆராய்ந்தே நீங்கள் செயல்படுவீங்க. உங்களிடம் நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் இருக்கும். எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் அகங்காரம் இல்லாமல் தாம் கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள். அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவர்கள்தான் கன்னிராசியில் பிறந்த நீங்கள். பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுப்பீர்கள். பிரசங்கம் செய்வது, உபன்யாசங்கள் செய்வது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். உறவினர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வீர்களே தவிர உங்களுக்கு எதிரிகள் அப்படின்ட்டு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். சாந்தமான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை தன் வசியப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேச்சாற்றல், அறிவாற்றல் எல்லாமே உங்ககிட்ட இருக்கின்றது. தவறு செய்பவர்களை கூட தன்னுடைய அன்பான பேச்சால் திருத்திவிடும் இயல்பு கொண்டவர்கள்தான் நீங்கள். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும். உங்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். சும்மா இருக்கும் நேரத்தில் கூட எதிலாவது எப்படியாவது பணம் ஈட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தங்களுடைய அறிவு, திறமை, பேச்சாற்றல் ஆகியவற்றால் பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். வருமானத்துக்கு தகுந்த செலவுகள் செய்து கடன் இல்லாமல் வாழ்வீர்கள். கிடைக்காத பொருளுக்கு ஏங்குவதை விட்டு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடையக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள். பொது நல பணிகளுக்கு ஓரளவு செலவு செய்யும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது. சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுவீங்க. பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கின்றது. இதற்காக கொஞ்சம் செலவு செய்பவர்களாகவும் இருப்பீர்கள். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் போன்ற சமயங்களில் பெருந்தொகையை ஈடுபடுத்தும் போது கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது நல்லது அப்படின்ட்டு தான் சொல்லணும். கொடுக்கல் வாங்கலில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். கடன் கொடுத்துவிட்டு வாங்குவது அப்படின்றது இயலாத காரியமாக உங்களுக்கு இருக்கும்.
தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்தித்திருப்பவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இவன் நல்லவன் தானே, இவன்கிட்ட பணத்தை கொடுக்கலாம், திருப்பி கொடுத்துருவான் அப்படின்ட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனால் கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்க முடியாத ஒரு சூழலால் அவங்க கஷ்டப்படுவாங்க. அதனால் நீங்களும் மன வருத்தப்படுவீங்க, கொடுத்த பணம் வரலையே அப்படின்ட்டு. அதனால் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. கன்னி ராசிக்காரர்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி அப்படின்றதுனால உற்சாகமாக பேசுவீங்க. உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீங்க. உடல் உழைப்பு அப்படின்றது குறைவாக தான் இருக்கும் உங்களுக்கு. கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதும் சாதாரணமாகத்தான் இருப்பீங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, எவ்வளவு செல்வம் சேர்ந்தாலும் சரி, வீடு வாகனம் எல்லாமே இருந்தாலும் நீங்கள் இயல்பாக சாதாரண ஒரு மனிதராகத்தான் இருப்பீர்கள். இதனால் சில சமயங்களில் சில நட்புகளை இழக்கவும் நேரிடும். உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்க்கக்கூடிய ஆளாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு பொறுமை அப்படின்றது கடலிலும் பெரிது அப்படின்றது ரொம்பவே தெரியும். அதன்படி தான் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க. கடல் ஆழத்தை கூட கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமை இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். பெண்களுடைய மனதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்தையும் எளிதாக முடித்துவிட்டு சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பீர்கள். கன்னி ராசியில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி சுயமாக சம்பாதித்து வாழ்வின் உச்சத்தை அடைய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு விடாமுயற்சி கொண்டிருப்பீங்க. யாருடைய தயவிலும் வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஒருபோதும் வந்ததே கிடையாது. நீங்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் புதியவற்றை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பீங்க. உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் பேச்சில் வெல்ல முடியாது அப்படின்ட்டு தான் சொல்லணும். அபாரமான ஒரு ஞாபக சக்தி உங்கள் கூடவே பிறந்த ஒன்று தான். நாம் தான் பெரியவர் என்று உங்களிடம் யாரும் வாதிட முடியாது. உங்களுடைய வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால வாக்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். கனிவான உள்ளம் கொண்டவர்கள், கணக்கில் புலிகளாக இருப்பீர்கள். கணிதம், கம்ப்யூட்டர், ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இறங்கி கலக்கி எடுப்பீங்க. இன்றைக்கு உலகையே ஆட்சி செய்யக்கூடிய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய அனைத்து தகுதியும் உங்களுக்கு இருக்கின்றது. புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கீங்க. புதன் பகவானின் ஆதிக்கத்தில் நீங்கள் இருப்பவர்கள். சின்ன சிப் தான் இன்று உலகையே ஆள்கிறது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த சாஃப்ட்வேர் துறையில் சாதனை புரியக்கூடிய ஆட்களில் கன்னி ராசிக்காரர்கள் தான் முதன்மையானவர்களாக இருப்பீர்கள். புதன் அல்லது சந்திரன் இருக்க, அதாவது புதன் அல்லது சந்திர பகவான் இருக்க கன்னியில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பீர்கள். கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் மனம் தெளிந்த நீரோடையை போல இருப்பீர்கள். மனோபலம் உங்ககிட்ட அதிகம் இருக்கும். எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையுமே பார்த்தீங்கன்னா நிலை குலைந்து போய்விட மாட்டீங்க. அறிவாயுதம் ஏந்தி தான் எதிலையும் வெற்றி பெறுவீங்க. இன்சொல் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இயல்பிலேயே மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் கொண்டவர் அப்படின்றதுனால பல்வேறு நபர்கள் உங்களை தேடி உங்களால் எங்களுக்கு உதவ முடியுமா அப்படின்ட்டு வருவாங்க. நீங்களே மிக பெரும் கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு உதவி விட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இயற்கையிலேயே புத்தி சாதுரியம் கொண்டவர்களாக இருப்பீங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்களுக்கு புத்திசாலித்தனமாக தீர்வு காண்பீங்க. எப்பொழுதும் சாமர்த்தியமாகவும் சமயோசிதமாகவும் பேசக்கூடியவர்களாக இருப்பீங்க. ரொம்பவே திறமையாகவும் தந்திரமாகவும் செயல்படுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. குடும்பங்கள்லையும் தொழில் செய்கிற இடத்துலையும் மற்றவர்களை சாமர்த்தியமாக பேசி தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஆட்களாக கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் இருப்பீர்கள். இதனால் நீங்கள் பல விஷயங்களை இலகுவாக, அதாவது எளிமையாக சாதித்து விடுவீங்க. மேலும் நீங்கள் மற்றவர்களுடன் நன்றாக அனுசரித்து பழகக்கூடியவர்கள். அத்தோட பேச்சு திறன் அதிகமாக இருக்கின்றது. காரியங்களை எளிமையாக சாதித்து விடக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை பற்றி பார்க்கணும், குடும்பத்தை பற்றி பார்க்கணும், திருமண பந்தத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு பார்க்கும்போது திருமண பந்தத்தில் இன்றியமையாதது புத்திர பாக்கியம். அந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு அளவாகவே இருக்கும். 1-2 பிள்ளைகளை பெற்று வளமோடு வாழக்கூடிய ஆட்களாக கன்னிராசியில் பிறந்த நீங்கள் இருப்பீர்கள். குடும்பங்களில் பல்வேறான சிக்கல்கள் இருந்தாலும்
அவற்றை தைரியமாக சமாளித்து தங்களுடைய வாழ்வில் வெற்றி பெறக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். சிக்கலாக அமைந்த வாழ்வை கூட சிறப்பாக மாற்றும் திறமை உங்களுக்கு இருக்கின்றது. காதல் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது காதல் வாழ்க்கையில் எப்பேறுபாடுபட்டாவது அதை திருமணத்தில் கொண்டு போய் முடிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கின்றது. கம்பீரம் கலந்த வேகமான கைகளை அசைக்காத நடை உடையவர்களாக இருப்பீங்க. உறுதியான பார்வை கொண்டவர்கள் நீங்கள். அகலமான நெற்றியும் அடர்ந்த புருவமும் கூர்மையான பார்வையும் தடித்த முகமும் விரிந்த உதடும் நேரான பற்களும் பலமான முழங்கால்களும் உடையவர்களாக நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள். பொறுமைசாலிகள் நீங்கள். எதற்காகவும் யாருக்காகவும் தன்னை எப்போதும் மாற்றிக்கொள்ளவே மாட்டீர்கள். தன்னை அண்டி வருபவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். சுயநலத்துடன் கூடிய பொதுநலமுடையவர்களாகவும் இருப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் எப்படியோ அப்படியே செயல்படுவீர்கள். அதாவது ஒரு மனிதருக்கு ஏற்றார் போல செயல்பட மாட்டீங்க. இவன் பணக்காரன், இவங்கிட்ட அப்படி இப்படி தான் இருக்கணும், இவங்கிட்ட ஒன்றும் இல்லை, இவங்கிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம், போடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இயல்பு உங்ககிட்ட இருக்காது. ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. பணம் இருப்பவர்கள்கிட்டையும் சரி, இல்லாதவர்கள்கிட்டையும் சரி. அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த குணம்தான் உங்ககிட்ட இருக்கின்றது. எந்த ஒரு முடிவையும் பல முறை யோசித்த பின்பு தான் எடுப்பீர்கள். தெய்வீக வழிபாடுகளை அதிகம் மேற்கொள்வீங்க. நீதி நேர்மை என்னும் பண்புகளோடு இருப்பீங்க. எந்த காரியத்திலையும் எந்தவித தொழிலையும் அதிக ஞானத்தை பெற்றிருப்பீங்க. நீங்கள் நினைத்தபடி வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் அல்லவா? வாழ்க்கை துணையுடன் அடிக்கடி சில கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் வரும். நீங்கள் எதையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்ந்தால் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் அப்படின்ட்டு இன்னொரு முறை சொல்லிக்கிறோம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்து ஆரம்பத்தில் ஒன்றுபட்டு திருமண வாழ்க்கையை அருமையாக வாழ்வீங்க. போக போக பார்த்தீங்கன்னா அதில் சில பிரச்சனைகள் வரும். கூட்டு குடும்பத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அதை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு கடன் தொல்லைகள் சற்று இருக்க தான் செய்யும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. நீங்கள் ஓய்வு நேரத்தில் எதையாவது செய்து பணம் ஈட்டி சம்பாதிப்பவர்கள் அப்படின்றதுனால கடன் பிரச்சனையில் பெருசாக சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. கடன் தொல்லைகள் இருந்தாலும் நல்ல அறிவு நல்ல பேச்சு திறமை உள்ளவர்கள் அப்படின்றதுனால எதையாவது பேசி பணத்தை சம்பாதித்திருவீங்க. உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப நீங்கள் வாழ்வீங்க. கடன் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஆனால் கடன் உங்களை தொல்லைப்படுத்தும். பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளாத அளவுக்கு தொல்லைப்படுத்தும் அப்படின்ட்டு தான் சொல்லணும். நீங்கள் சொந்த வீடு, நிலம், கார் மற்றும் வாகன வசதிகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொள்வீங்க. இப்போல்லாம் கிடையாது. ஒரு 35லிருந்து 45 வயதுக்குள்ளார தான் இது நடக்கும். நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யவும் தயங்க மாட்டீங்க. சம்பாதிக்கும் பணத்தை பொறுப்போடு சேமிப்பீங்க. பழைய பொருட்கள், புத்தகங்கள் இவையெல்லாம் வாங்கி சேகரிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் வாங்கி விற்கும் தொழில், தரகு தொழிலில் உங்களுக்கு அதிக லாபம் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதாவது 1-2 பெண் குழந்தைகள் பிறக்கும். ஆண் குழந்தைகள் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தமும் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாத கலை எதுவும் இல்லை, உங்களுக்கு தெரியாத வேலை எதுவும் இல்லை அப்படின்ட்டே சொல்லலாம். கலை மீது அதிக ஆர்வம் கொண்டவர்கள், அன்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஒன்றில் நிறுத்தாமல் பல துறைகளை தேர்ந்தெடுத்து அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறக்கூடிய சாதுரியம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு கற்பித்தல், பொறியியல், வெளிநாட்டு தூதர், வழக்கறிஞர், மேற்பார்வையாளர், கணக்காளர், அதாவது கதை சொல்லி எழுதுறது, சினிமா, நடனம், நாடகம், ஓவியம் போன்ற பல துறைகளில் பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அரசாங்க வேலையும் உங்களுக்கு கிடைப்பதற்கு அமோக வாய்ப்பு இருக்கின்றது. சிலர் அரசாங்க துறையில் கொடிகட்டி பரப்பவர்களாகவும் இருப்பீங்க. பேச்சுத்திறன், கலைத்திறன் போன்ற திறமைகள் எந்த துறையிலும் இருக்கின்றது. அதாவது இந்த 2 திறன் இருந்தால் எந்த துறையிலும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். மக்கள் சேவையில் ஈடுபடுவதன் மூலமாக மக்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு புகழை அடைவீங்க. எப்போதும் உண்மையை பேசுபவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். மிக பெரும் சாமர்த்தியசாலிகள் நீங்கள்.
கவர்ந்து இழுக்கக்கூடிய காந்தம் போன்ற தோற்றம் உங்களுக்கு இருக்கும். எல்லோரையும் கவர்ந்து இழுப்பீங்க. மென்மையான குணம், தூய்மையான மனம் உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். தோல்வியை எல்லாம் கண்டு துவண்டு போகிற ஆள் நீங்கள் கிடையாது. சாதுவான குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட கோபம் வந்துட்டால் முரட்டுத்தனம் அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட. யாருக்காகவும் எப்போதும் போலி வாழ்க்கையை வாழவே மாட்டீங்க. நண்பர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்காத ஆட்களாக நீங்கள் இருப்பீர்கள். பிடிவாத குணம் உங்ககிட்ட இருக்கும். பேச்சில் வேகம் விவேகம் இரண்டும் இருக்கும். பேச்சை விட செயலில் தான் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். யாருக்காகவும் தங்களுடைய குணத்தை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மாற்றக்கூடிய ஆட்கள் நீங்கள் இல்லை. எதிர்காலத்தை எண்ணி கனவு காண மாட்டீங்க. நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. நிகழ்காலத்தை நம்பி தான் வாழ்வீங்க. மற்றவர்களுக்கு உதவும் குணம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்படின்றதுனால திறமைசாலியாக இருப்பீங்க. தியாக குணம் பொருந்தியவர் அப்படின்றதுனால தாராளமாக நன்கொடையும் கொடுப்பீங்க. உங்களுக்கே உரிய நற்குணங்களால் சமுதாயத்தில் நல்ல ஒரு பெயரை எடுப்பீங்க. கல்வி சற்று சுமாராக இருக்கும் சில சமயங்களில். அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு உள்ள அறிவு அறிஞர்களுக்கு நிகரானதாக இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லணும். பல விஷயங்களையும் கற்று நிபுணராகக்கூடிய சிறப்பு திறன் உங்ககிட்ட இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, தர்மத்தின் வழியில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. சட்டம் படிப்பவர்களாகவும், அதாவது சட்டம் பயில்பவர்களாகவும், பத்திரிகை ஆசிரியர்களாகவும், வங்கி பணி செய்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். விவசாயத்துறையும் உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்பத்தினர் மீது அதிகம் பாசம் வைப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். கலாச்சாரம் பண்பாடுகள் தவறாமல் வாழ விரும்புவீங்க. எல்லா வசதிகள் இருந்தாலும் கூட எளிமையாக இருப்பீங்க. தாய் தந்தை மீது அதிக பாசத்தோடு இருப்பீங்க. இயற்கையான சூழலில் வீடு அமைத்து அமைதியாக வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். தான தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை உள்ளவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். எதிலும் நடுநிலை தன்மையோடு நடந்து கொள்வீங்க. சொன்ன சொல் தவற மாட்டீங்க. அடித்து சொல்வீங்க, நான் இதை தான் சொன்னேன், இதை தான் செஞ்சேன் அப்படின்ட்டு. சாதாரண நிலையில் இருந்து படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவீங்க. அதிகம் பேச மாட்டீங்க யார்கிட்டையும். தொட்ட காரியமெல்லாம் துலங்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். எல்லாம் தெரிந்து இருந்தாலும் அலட்டி கொள்ள மாட்டீங்க. நீதி நேர்மையை விட்டு எப்போதும் விலகாதவர்களாக இருப்பீர்கள். கூச்ச சுபாவம் உங்ககிட்ட இருக்கும். சிறு வயதில் பெற்றோரை பிரிந்திருக்கவும் நேரிடும். நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு பெருசாக இருக்கும். மனைவியின் அன்பை அதிகம் எதிர்பார்ப்பீங்க. கணவரின் அன்பை அதிகம் எதிர்பார்ப்பீங்க. சொந்த வாகனங்கள் இருந்தாலும் நடந்து செல்லக்கூடிய எளிமை விரும்பிகள் தான் நீங்கள். மரம் செடி கொடி அமைந்த அமைதியான சூழல் உங்களுக்கு அருமையாக இருக்கும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அதற்கு ஏற்றாற் போல அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பீங்க. அதாவது சுற்றுலா செல்வதாகட்டும் சரி, வீடு அந்த இடத்துல அமைய வேண்டும், இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழலில் வீடை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். அடிக்கடி வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் நீங்கள் தான் போக மாட்டீங்க. வயதான காலத்தில் துறவரத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மிக மிக முக்கியமாக உண்மையாக வெளிப்படையாக எந்த ஒரு செயல்லையும் நடந்து கொள்வீங்க. மற்றவர்களிடம் இந்த குணத்தையும் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். எந்த செயலையும் வித்தியாசமாக செய்து பலரது பாராட்டுகளை பெற வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்தினரிடம் ரொம்பவே அன்பாக நடந்து கொண்டு அவங்களுடைய ஒரு சொல்லுக்கு மதிப்பளிப்பீங்க. கலாச்சாரம் பண்பாட்டையெல்லாம் மீறவே மாட்டீங்க. மனைவிக்கும் சம உரிமை கொடுப்பீங்க. கணவருக்கும் சம உரிமை கொடுப்பீங்க. தேசப்பற்று மொழிப்பற்று கொண்டவர்களாக இருப்பீங்க. புகழ்ச்சியை விரும்பவே மாட்டீங்க. நண்பர்களுக்காக அதிகம் செலவு செய்பவர்களாக இருப்பீங்க. நேரம் வரும்போது உங்களுடைய திறமையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீங்க. எப்போதும் துருதுருனே இருப்பீங்க. எதையும் மாறுபட்ட கோணத்தோடு செய்வதால் அவை மற்றவர்களையும் கவரும். சிறப்பானதாகவும் அது இருக்கும். தெய்வ பக்தி, அதாவது ஆன்மீக வழிபாடு, தெய்வ பக்தி உங்களுக்கு அதிக அளவில் இருக்கின்றது. ஏதேனும் கோயில்களுக்கு அடிக்கடி சென்று வர வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்கும். கடவுள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருப்பீங்க. பரந்த மனப்பான்மை கொண்டிருப்பீங்க. சிறந்த கொள்கைவாதியாக இருப்பீங்க. பணத்தை விட அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எதையும் தொலைநோக்கு பார்வையோடு அணுகுவீங்க. இதனால் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பீங்க எப்போதும். எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நியாயத்தின் வழிதான் நீங்கள் நிற்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களே தப்பு செய்தாலும் பஞ்சாயத்தில் நிற்க வச்சு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்க.
தன்னை பற்றி யாராவது குறை சொன்னால் பொறுத்து கொள்ளவே மாட்டீங்க. அப்பாவி, பிழைக்க தெரியாதவர் என மற்றவர்களால் பேசப்பட்டாலும் சாதுரியமாக காரியத்தை சாதித்து விடக்கூடிய திறமைசாலிகள், அனுபவசாலிகள் நீங்கள் என்று சொல்லலாம் கன்னிராசியில் பிறந்த உங்களை. எல்லா விஷயங்களும் தெரிந்தால் கூட தெரியாதவர் போல இருந்து சாதித்து கொள்வீர்கள் அனைத்து காரியங்களையும். உணர்வுகளையும், அதாவது மற்றவர்களுடைய உணர்வுகளையும் பேச்சுகளையும் நீங்கள் மதிப்பளித்து அதற்கேற்றார் போல நடந்து கொள்வீர்கள். காலத்திற்கு ஏற்றார் போல மாற்றிக்கொண்டு வாழ்வீர்கள். உங்களால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். தங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். சிறந்த ஒரு ஞானத்தை பெற்றிருப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்ல வேண்டும். உங்களுடைய 27 வயதிலிருந்து பல சாதனைகளை செய்து மிக பெரும் ஒரு உச்சியை, வாழ்வின் உச்சியை அடைய போராடுவீர்கள். பல சமயங்களில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தாமரை இலை தண்ணீர் போல தான் இருப்பீங்க. வாழ்க்கையில் சற்று பற்றுதல் குறைவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். பிள்ளைங்க மீது அதிகம் பாசம் வச்சுருப்பீங்க. பல நேரங்களில், சில நேரங்களில் எரிந்து விழுவீங்க. பெற்றோர்களுக்கு ஏற்ற மகனாக இருப்பீங்க. சகோதர சகோதரிகளுக்கு ஏற்றவர்களாக இருப்பீங்க. யாருடைய சொத்துக்கும் எப்போதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆசைப்படுபவர்களாக இருக்க மாட்டீங்க. குடும்ப பிரச்சனை, அதாவது சகோதர சகோதரிகளுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டா, சொத்து பிரச்சனை ஏற்பட்டா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டாலும் அவங்களுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சிறந்த தன்மை உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு அமையும் மனைவி புத்திசாலியாகவும் கடமை உணர்வு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட விமர்சனங்கள் உங்களை பற்றி வெளியிலிருந்து வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள். நான் செய்கிறது சரிதான், யாருனா எதனா சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய நேர்மையான வழியில். அதாவது நேர்மையாக நடந்தால் தான் பல பிரச்சனை வருமே, அந்த மாதிரி தான் உங்களுக்கும் உங்களுடைய நேர்மைக்கும் பல பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் சமாளித்துடுவீங்க. அது மட்டும் இல்லை, நாம் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று வாதிடாமல் மற்றவர்களுக்காக மதிப்பளிக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒத்துக்கொள்வீங்க. நான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் அப்படின்ற மாதிரி எப்பையும் இருக்க மாட்டீங்க. உங்களுடைய தவறை ஒற்றுக்கொண்டு, அதாவது ஏற்றுக்கொண்டு, அதிலிருந்து நீங்கள் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு மற்றவர்களை விட நீங்கள் முன்னணியில் இருப்பீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். ரொம்பவே வலிமையானவர்களாக இருப்பீர்கள். அதாவது உடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நம்மளுடைய உடலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, உடல் நல பிரச்சனைகள் ஏற்பட்டு விடக்கூடாது, ஆரோக்கியமாக உடலை வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதில் ஆர்வம் உங்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட அதிகமாகவே இருக்கும். உடலை வலிமையாக ஒரு ஜிம் பாடியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று எப்போதும் விரும்புவீங்க. எதையாவது செய்து கொண்டேவும் இருப்பீங்க, எதையாவது சாப்பிட்டு கொண்டேவும் இருப்பீங்க. உடலை வலிமையாக வச்சுக்கணும், நல்ல திடகாத்திரமான ஒரு உடல் இருக்கணும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டே இருப்பீங்க. அதற்கு ஏற்றார் போல அனைத்தையும் நீங்கள் செய்வீர்கள். அது மட்டும் இல்லை, அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு உடல் அமைப்பை பெற்றவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை சொல்லியே ஆகணும். மலர்ந்த முகத்துடன் எப்போதும் காணப்படுவீங்க. கற்பனை சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. செல்வம் சேர்ப்பதில் அதிக பிரியம் இருப்பவர்களாக இருக்கிறீர்கள். உண்மையை பேசுவீங்க அப்படின்றதுனால உங்கள் கூட இருப்பவங்களே சில நேரங்களில் எதிரியாக மாறி இருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலையும் ரிஸ்க் எடுக்க தயங்கவே மாட்டீங்க. தடைகளை கண்டு அஞ்சவும் மாட்டீங்க. தங்களுக்கு சரியான நேரம் வரும் வரை காத்திருந்து காரியம் சாதிப்பீங்க. அதாவது புலி பாய்றது பதுங்கிறதுக்கு தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் தான் கன்னிராசியில் பிறந்த நீங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உடனடியாக ஒரு முடிவு எடுத்துடுவீங்க. அது சரியான முடிவாகத்தான் இருக்கும் நிச்சயம். எவருடனும் தூய்மையான மனதுடன் நேர்மையாக பழகுவீங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய ஆட்கள் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நட்புக்கு முக்கியத்துவம் அளிப்பதில் உங்களை போன்ற ஒருவரை பார்க்கவே முடியாது என்றும் சொல்லியே ஆகணும். ஆடம்பர ஆடை ஆபரணங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். எல்லோரிடமுமே பார்த்தீங்கன்னா சரிசமமாக பழகக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருப்பதால் எல்லாருமே, அது பணம் இருப்பவராகட்டும் சரி இல்லாதவராகட்டும் சரி, உங்ககிட்ட அன்பாக பேசுவாங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட ரொம்பவே அன்பாக இருப்பீங்க. உங்களை போன்ற ஆட்கள் யாரும் இல்லை என்று ஊர் முழுக்க அவங்க உங்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. சுக போகங்களை விரும்பக்கூடிய ஆட்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள்.
வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவீர்கள். நமக்கு எதுக்கு அந்த வம்பு, போடா நான்லாம் வரமாட்டா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. தாய்க்கு விருப்பமான மகனாகவும் மகளாகவும் நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள். அவங்களுடைய உடல் நலனிலும் அக்கறை கொண்டு அவங்களுக்கு ஏற்றார் போல நடந்து கொள்பவர்களாகவும் இருப்பீர்கள். வயதான தம்பதியினர், வயதான கன்னி ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நேர்மையான வழியில் செல்ல வேண்டும் அப்படின்ட்டு குழந்தை பருவத்திலிருந்தே வயதான காலம் வரைக்கும் அந்த நினைப்போட வாழ்ந்து கொண்டு, அந்த ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டு, அதன்படி ஒரு சிறந்த வாழ்க்கையை இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ட்டு தான் சொல்லணும். இனியும் உங்களுடைய வாழ்க்கை அந்த நேர்மையான வழியில் தான் இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் தவறாமை, நேர்மை தவறாமை, நீதி தவறாமை எல்லாமே கன்னி ராசிக்காரர்களாகிய உங்ககிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு தொழிலும் சரி, வியாபாரமும் சரி, உங்களுக்கு மிக பெரும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நாம் சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பண வருமானம் சம்பாதிக்க முடியலையே பணத்தை, சேமிக்க முடியலையே பணத்தை அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். கோடீஸ்வரராக என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். மிக மிக முக்கியமாக அதாவது கன்னிராசியில் பிறந்த நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, பணத்தை சேமிப்பது எப்படி, கோடீஸ்வரராகுவது எப்படி அப்படின்றது தான். தொழில் செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும். உங்களுடைய கைப்பட்ட இடமெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்றால் அது தொழிலும் வியாபாரமும் தான். தொழிலதிபர் ஆகி வாழ்வின் உச்சத்தை நிச்சயம் அடைவீர்கள் அப்படின்ட்டே சொல்லலாம். நீங்கள் 1க்கு 2 முறை எந்த ஒரு தொழில் செய்தாலும் யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். மிக பெரும் அளவில் பணத்தையும் பொருளாதார வளத்தையும் ஈட்டுவதற்கு அது சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது என்று தான் சொல்ல வேண்டும். அதையும் விட வாழ்வில் எத்தனை இடர்கள் வந்தாலும், பணம் சம்பாதிக்க முடியவில்லையே என்று சோகமான ஒரு நிலை வந்தாலும், வறுமை தாண்டவம் ஆடினாலும் கூட நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவெண்காடு ஆகும். ஏன்னா நீங்கள், அதாவது உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் தனி சந்நிதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த திருவெண்காட்டில். உங்களுடைய முன்கோபம் குறைய இந்த தலத்தில் இருக்கின்ற அகோர மூர்த்தியை தரிசியுங்கள். புதனுக்கு வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கக்கூடிய அம்பாளை வணங்கி வாருங்கள். அங்கே அகிலத்தையும் அசைக்கும் ஈசனான இத்தலத்துக்கு தலைவனான ஸ்வேதாரண்யேஸ்வரரை எப்போதும் மனதில் நிலைநிறுத்துங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம்தான் என்று சொல்லலாம். இந்த தலம் சீர்காழியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இங்கு சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி மிக பெரும் ஒரு பொருளாதார வளம், பண வளம் கொழிக்கக்கூடிய நிலை உருவாகும் என்று நிச்சயம் சொல்லலாம். கன்னிராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவர், உங்களுடைய பிறந்த ரகசியம்தான் என்ன, உங்களுடைய குணநலன்கள் என்ன, நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும், வாழ்வின் உச்சத்தை அடைய என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் பார்த்திருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க, சிறப்பாக வாழுங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.